ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வராகி அம்மா, வலிமை வராகி, வரங்கள் பல தரும் வராகி, சமயபுர தாயார் எனக்கு கண்டெடுத்த தெய்வம். சமயபுர மாரியம்மா தான் இந்த பஞ்சமுக விளக்கில் வராகி அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தாத்பரியத்தை என்னை நாடி தேடி வந்த பாண்டிச்சேரியிலிருந்து வந்த நளினி என்ற ஒரு பக்தியின் மூலமாக அவள் உடம்பில் இந்த சமயபுர அம்மாவுடைய சாமி வந்து அதன் மூலமாக வராகி அம்மா இங்கே வீட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு காட்டி கொடுத்த ஒரு அரும்பெரும் தெய்வம்தான் சமயபுர தாய். எனக்கு கண்ணுக்கு கண்ணான கண்ணாத்தா. அந்த கண்ணாத்தா இந்த வராகி அம்மா உன் இல்லத்தில் குடிக்கொண்டிருக்கிறார் என்று காட்டி கொடுத்தாங்க. அன்றையிலிருந்து வராகி அம்மாவோ என்னுடைய பயணம் என்னுடன் தொடர்ந்து வருகின்றது. என்னுடன் மட்டுமல்ல, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி, ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக இந்த மகா வராகி டிவி சேனலை யாரெல்லாம் காண்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வராகி அம்மா பயணித்துக் கொண்டு வருகிறார்கள். அது எப்படி? எல்லாருமே வராகி சேனல் வச்சிருக்காங்களே, எல்லாருமே வராகி கும்பிடுறோமே அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் இந்த வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தில் இணைந்திருப்பவர்களுக்கு ஒரு பெருமிதம் உண்டு. வராகி அம்மா உலகிலேயே முதலாக விளக்கிலேயே வராகி வரும் அம்மாவுடைய உருவம் தெரிந்தது இந்த வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தில் தான். அம்மானுடைய அந்த காமாட்சி முகமே வராகி அம்மா முகமாக மாறியது. அம்மனுடைய அந்த முகமே கருமாரியம்மன் முகமே வராகி அம்மா முகமாக மாறியது. இது எல்லாம் இந்த சிவராகி சோல் பீரியட்டில் அம்மாவுடைய அந்த அதிசயங்கள் அற்புதங்களுடைய அந்த காணொலியில் நான் கொடுத்துருக்கேன். இத்தகைய தன்மையுடைய வராகி அம்மா. அது மட்டும் இல்லை, வராகி அம்மா என்னுடைய அலைபேசியிலேயே என் கண் முன்னாடியே வெள்ளிக்காலுடன் காட்சி கொடுத்தது, மஞ்சள் குழம்பு காலுடன் காட்சி அளித்த அதிசயத்தெல்லாம் இந்த வராகி இந்த தூய்மை பீடத்தின் மூலமாக தான் நம் உலகிலேயே முதலில் அரங்கேறியது. அம்மா உங்களுடன் நான் இருப்பேன் என்ற ஒரு அரங்கேற்றத்தை இந்த வராகி அம்மா அரங்கேற்றியது சிவராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாகத்தான். இந்த மகாவராகி டிவியில தான் இந்த முதல் பதிவு. அது மட்டும் இல்லை, அதிலிருந்து யாரெல்லாம் மகாவராகி டிவியை காண்கின்றார்களோ, வராகி அம்மாவுடைய பதிவுகளையும் சொற்களையும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் வீட்டிலே விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்குளியில ஆரஞ்சும் நீல கலந்த ஒளியாக வந்து அதன் மூலமாக அந்த விளக்கினுடைய உள் ஒளியில அம்மா பல ரூபங்களை காட்டியிருக்கின்ற அதிசயம். இது எனக்கு மட்டும் நடக்கல. சிவராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக மகாவராகி டிவி காண்கின்ற அத்தனை உள்ளங்களிலும் அவர்களுடைய அன்பிற்கு இணங்கி உலகம் முழுதும் உள்ள பக்தர்களுக்கு வராகி அம்மா விளக்குலையில காட்சி கொடுத்த மகிமை. அதற்கு அடுத்ததாக என்ன சிறப்பு என்று சொன்னால், வராகி அம்மா லக்ஷ்மி அம்மாவுடைய காணொலியை பார்த்தேன். பானக குடிங்க அப்படின்னா பானகம் குடிக்கிறாங்க, மஞ்சள் தண்ணி கொடுத்தா குடிக்கிறாங்க, இது போல பால் கொடுத்தா குடிக்கிறாங்க. இது எல்லாம் அந்த விக்கிரகங்கள் உலகம் முழுக்க இருக்க மக்கள் பல்வேறு கடைகளிலிருந்து வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கு கூட வராகி அம்மாவுடைய விக்கிரகத்தை கொடுத்தது கிடையாது. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கின்ற பக்தர்கள் இந்த மகா வராகி டிவியில் வருகின்ற அந்த காணொலியை கண்டு நான் சொல்கின்ற வார்த்தையினுடைய உண்மையினுடைய உன்னதம், வராகி அம்மாவை நம்பி கும்பிடுங்க அவங்க காட்சி கொடுப்பாங்கன்ற அந்த வார்த்தையுடைய அந்த உன்னதத்திற்காக அம்மாவுடைய வராகி அம்மாவும் அற்புதம் நிகழ்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றளவு. இந்த மகாவராகி டிவியில வந்ததுக்கு அப்புறம்தான் பலருடைய வாழ்க்கையில இதே போன்ற அற்புதங்கள் நடந்து அவர்கள் தனித்தனி சேனலாகவே வராகி அம்மாவுடைய பற்றிய பதிவுகளை போட்டுக்கொண்டு இருக்காங்க. தினமும் வராகி அம்மா பால் குடிக்கிறதும் பானம் குடிக்கிறதும் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வராகி அம்மா திருவுருவ படத்துல கூட பால் குடிக்கிறாங்க, பானகம் குடிக்கிறாங்க. இந்த அதிசயத்தை எல்லாம் ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக உலகிற்கு முதல்ல வராகி அம்மா தான் காட்டி கொடுத்தாங்க. இந்த பெருமையை நமக்கு சேர்த்து கொடுத்தாங்க. இந்த வராகி ஆத்மஞான தூய்மை பீடத்தில் இணைகின்ற அத்தனை மக்கள் அவர்கள் என்னுடன் பேசியிருக்க கூட மாட்டார்கள். என்னுடைய காணொலியும் என்னுடைய வார்த்தைகளை உணர்ந்த அத்தனை பேருக்கும் வராகி அம்மா இந்த அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் என்னே ஒரு பெருமை.
பக்தியில ஆணவம் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பக்தியில ஒரு பெருமிதம், பூரிப்புன்னு சொன்னா, இந்த வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கும் பெருமிதம் கொள்ளலாம். வராகி அம்மா கண்கண்ட தெய்வமாக, கலியுகத்தின் ரட்சகையாக நம்மளுடைய வாழ்க்கையில இணைகிறார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சி இந்த மகாவராகி டிவில இருக்கு. இத்தனை விஷயங்களையும் நான் ஏன் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன்? இதற்கெல்லாம் காரணக்கர்த்தா இருக்கின்ற மூலஸ்தானம் எது? மூல சன்னிதானம் எது? திருவேற்காடு என்று சொன்னாலே, கருமாரியம்மன் என்று சொன்னாலே திருவேற்காட்டு கருமாரி. அதே போல மாரியம்மன் என்று சொன்னாலே சமயபுரத்தாய், பாளையத்தம்மன் பவானி என்று சொன்னாலே பெரிய பாளையத்தம்மன், மூகாம்பிகை என்று சொன்னாலே கொல்லூர் மூகாம்பிகை. இது போன்ற ஒவ்வொரு ஸ்தலத்திற்கான மகிமை என்று சொல்லும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, என்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல, என்னுடைய விக்கிரகத்தில் மட்டுமல்ல, என்னுடைய விளக்கொலியில் மட்டுமல்ல, மகாவராகி டிவியிலேயே நான் சொல்கின்ற வார்த்தைகளின் மூலமாக அதிசய அற்புதத்தை நிகழ்த்திய அந்த ஸ்தலம் எது? இதுதானே நமக்கு தெரியணும். வாங்க, அந்த ஸ்தலத்தை நோக்கி ஒரு அழகான ஒரு ஆன்மீக பயணம் நம்ம போலாம். எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை பக்தர்களுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு அதிசயத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களே வராகியம்மா, அதற்கான தலம் எது என்று தெரியணுமா? வாருங்கள், வராகியம்மா நோக்கி ஒரு பயணம். எத்தனையோ ஒரு ஆன்மீக பயணம்னா போயிருப்பீங்க, எத்தனையோ ஒரு தெய்வத்துக்கிட்ட நான் போயிருப்பீங்க, எவ்வளோ குலதெய்வ வழிபாடுன்னா செஞ்சிருப்பீங்க. ஆனா கடவுளை கண்ணால பார்த்திருக்கீங்களா? சாதாரணமாவே சொல்வேன், சாமானியர்களும் கடவுளை காட்டுவேன் சமயபுரத்து அருளான். என்னை நாடு தேடி வர மக்கள்கள், என்னை வாக்கு கேட்கிற மக்கள்கள், அவங்க அமெரிக்கால இருந்தாலும் ஆஸ்திரேலியா இருந்தாலும் தொலைபேசியில இருந்தா கூட எனக்கு இங்க சாமி வந்தா அவங்களுக்கு அந்த சாமி வரும். இதுதான் அந்த அம்மாவுடைய அதிசயம், அந்த அற்புதம், அந்த அம்மாவுடைய அதிசயம் அற்புதம். அதே போல சமயபுரத்தா எனக்கு நிகழ்த்திய, என்னை நாடி வரும் மக்களுக்கு நிகழ்த்திய அற்புதம் மாறி அதே போல சமயபுரத்தா அம்மா என்ன வராகியமும் செய்கின்றார்கள். ஸ்ரீ வராகி ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக, இந்த வராகி ஞான தூய்மை பீடத்தினுடைய அதன் தாத்பரியத்தின் மூலமாக உலகில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய இல்லத்தில் அம்மா நின்று கொண்டிருக்கிறார்கள், பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடன் பயணிக்கின்ற இந்த லக்ஷ்மி உடைய வாக்கிற்கு மதிப்பு கொடுத்து பயணிக்கின்ற இந்த மகாவராகி டிவி பார்க்கின்ற காணொலியின் மூலமாக எல்லோருடைய இல்லத்திலும், உலகளாவிய மக்களுடைய எல்லோருடைய இல்லத்திலும் வராகியம்மாவுடைய பயணம் நமக்கு தொடர்கின்றது என்று சொன்னால், அந்த பயணத்திற்கு காரணகர்த்தா யாரு? எந்த தளத்திலிருந்து அந்த அம்மா நமக்கு இந்த அருள் புரிகின்றார்கள் என்பதை நீங்க அறிய வேண்டுமா? வாருங்கள், வராகியம்மா நோக்கி ஒரு பயணம். இந்த பயணத்தை பாருங்கள். இந்த பயணத்தில் எங்களுடன் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். உலகளாவிய மக்கள் உங்களால் இந்த எல்லைக்கு வர முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி என்னோட வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுடைய இல்லத்தினுடைய ஒளியை, வீட்டிலுடைய விளக்கிலும் சரி, அந்த செவற்றின் ஓதத்திலும் சரி, குரல் வழியாக சரி, அம்மா விக்கிரக ரூபத்தின் மூலமாக நான் இருக்கேன் என்று காத்து கொண்டிருப்பது போல, இந்த பயணத்தின் மூலமாக, இந்த பயண காணொலியை நீங்கள் காண்கின்ற நேரத்திலே அந்த அம்மா உங்களிடம் வருவார்கள். இது நான் மட்டும் சென்று கொண்டிருக்கின்ற பயணம் கிடையாது. இந்த பயணத்திலே நீங்களும் வருகின்றீர்கள். இந்த வராகி அம்மாவை காண்கின்ற இந்த பயணத்திலே, இந்த காணொலியை காண்கின்ற நேரத்திலே நீங்களும் பல்லூர் வராகி அம்மாவை காண்கின்றீர்கள் என்பதை மட்டும் மறக்காதீர்கள். ஏனென்று சொன்னால், என்றைக்கோ எடுத்த காணொலியாக இருக்கட்டும், ஆனாலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற நேரத்திலே உங்கள் வீட்டில் வராகி அம்மா நின்று கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஒரு அதிசயம்! என்றைக்கோ என்னுடைய வீட்டிலே இல்லத்தினுடைய விளக்கொலியில அம்மா காட்சி கொடுத்தார்கள். ஆனால் அன்றைக்கு நீங்கள் காண்கின்ற நேரத்தில் உங்கள் வீட்டிலும் விளக்கொலியில காட்சி கொடுக்கிறார்கள். அதே போலதான் இந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து வருகின்றீர்களா? இந்த பயணத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்களா? என்றைக்கு நீங்க இந்த பயணத்தை காண்கின்ற காணொலியை காண்கின்றீர்களோ, நீங்களும் அந்த பயணத்தை நோக்கி போகின்றீர்கள். நீங்கள் காண்கின்ற நேரத்தில் அந்த வராகி அம்மா இந்த காணொலி மூலமாகவே உங்களுடன் இணைந்திருப்பார்கள். இதுதான் இந்த மகாவராகி டிவியின் மூலம் நடக்கின்ற ஒரு அதிசயம். ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக நடக்கின்ற அதிசயம். அத்தகைய அதிசயம் உங்களுக்கு இன்றும் வேணுமா? உடனே இந்த காணொலியை காணுங்கள். அமைதியுடன், எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல், எந்த ஒரு சுற்றுச்சூழலுடைய எந்த ஒரு தன்மையும் உங்களை மாறுபாடு கொள்ளாமல் இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த காணொலி மூலமாக நீங்க காணுங்கள். மலேசியாவில் இருக்கீங்களா, சிங்கப்பூர்ல இருக்கீங்களா, அமெரிக்கால இருக்கீங்களா, ஆஸ்திரேலியா இருக்கீங்களா, எங்க இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீக பயணம் உங்களை தொடரும்.
நீங்கள் காண்கின்ற நேரத்திலேயே இந்த வராகி அம்மாவுடைய பயணம் தொடரும். வாருங்கள் இந்த பயணத்தை நோக்கி. இந்த பூவுலகிலே இவ்வளவு பெரிய அதிசயங்களை நிகழ்த்தி அந்த தாயை காணப்போவோம். அந்த தலம் என்னவென்று தெரியுமா? அது தலம், அந்த ஸ்தலத்தை நம்ம நோக்கி போக போறோம். அது என்னவென்று தெரிய வேண்டுமா? வாருங்கள். அந்த ஸ்தலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே முதல் ஜோதிடத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பெண்மணியாக இருந்தும் கூட விரிவுரையாளராக, தலைமை ஆசிரியராக, தமிழ்துறை தலைவராக பயணித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே கல்வியாளர் மட்டும்தான் என்னுடைய நோக்கம், ஜோதிடர் இல்லை என்ற எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கல்வி பணி இல்லை, உனக்கு ஜோதிட பணிதான், இந்த ஆன்மீக பணிதான் என்று என்னை இழுத்து இந்த பணியில இட்டு சென்ற சமயவரத்தாய். அதன் மூலமாக முகநூலிலே 7-8 முகநூலில் என்ன பயணிக்கின்ற காலத்தில் பல மக்கள் நாடி தேடி வருகின்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற காலத்திலே என்னுடைய முக ஒளியும் கண்ணொளியும் மாறுபட்டு வந்தது. அந்த நேரத்தில் கண்ணில் இருக்கின்ற அந்த ஒரு தீட்சண்யம், அந்த காருண்யம் எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றது. அந்த சக்தி குறைந்து கொண்டே வருகின்றது. இந்த மாதிரி நேரத்திலே அந்த சமயபுர தாயானவள் இலங்கையில் இருக்கின்ற ஒரு மகளுடைய உடம்பிலே புகுந்து, சசிகலா என்ற ஒரு பெண், அந்த இலங்கை பெண் அபுதாபியில இருக்கின்றார், சவுதியில. அந்த பெண்ணினுடைய உடம்பிலே புகுந்து கொண்டு, அம்மா உங்களுடைய கண்ணில் அந்த அழகு, அந்த கண்ணில் இருக்க ஒளி குறைந்து கொண்டு வருகின்றது. இதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? இந்த ஒளி உங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டுமா? அந்த அம்மாவை தேடிக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு தேடும்போது சேலத்திற்கு சிவனடியார் திடீர்னு எனக்கு அவங்க உடம்புல வந்து பேசுறாங்க. சமயபுரத்தா, அம்மா காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கான், அந்த வராகி அம்மா கோயில் இருக்கான், அந்த எல்லையை நாடி உங்க அம்மா சமயபுரத்தா உங்களை போக சொல்றாங்க, அன்றைக்கு உங்களுக்கு விடிவு பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் பக்கத்துல வராகி அம்மா கோயிலா? எனக்கு ஒண்ணுமே புரியல. 2015 அந்த 2015 இந்த பயணம், தமிழ் வருஷ பரப்பு வரப்போகுது. 13ஆம் தேதி அன்றைக்கு இதே ஆன்மீக பயணம் பல்லூரை நோக்கி. நாம் சென்று கொண்டிருக்கின்ற தலம் என்று சொன்னால் பல்லூர் வராகி அம்மனுடைய ஆலயம். காஞ்சிபுரத்துல எங்கே இருக்கின்றது என்று தெரியாமல் நாங்க பாட்டு சென்று கொண்டிருக்கின்றோம் பல்லூர் வராகியை நோக்கி. அந்த பல்லூர் என்ற ஊரே இன்றைக்கு தெரியவில்லை. அம்மா வாக்கு கொடுத்து விட்டார்கள், அம்மா வாக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்க பாட்டு காஞ்சிபுரத்தினோடு என் பிள்ளைகளோடு கிளம்பி கொண்டிருக்கின்றோம். தமிழ் வருட பிறப்பன்று. அந்த தமிழ் வருட பிறப்புக்கு முதல் நாள் காய் கனிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு மாம்பழத்தில் சென்று அந்த அம்மாக்கு வேண்டிய பட்டாடையை நாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன என்று ஏறிய வழி தெரியாம காஞ்சிபுரம் பக்கம் சென்று கொண்டே இருக்கின்றோம். அப்படி சென்று கொண்டே இருக்கின்ற நேரத்துல சமயபுரத்தா சொல்லிய வராகி அம்மா இருக்கிறார்களே என்று சொல்லி நாங்கள் சென்று கொண்டே இருக்கின்ற நேரத்துல தான் எனக்கு இந்த ஒரு எல்லை கிடைத்தது. இந்த ஹைவே பாக்குறீங்கல்ல, இங்க காஞ்சிபுரம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இங்க உள்ளே நுழையிறோம். இங்க நுழைகின்ற நேரத்திலே இங்க ஒரு பாலம் வருகின்றது. அந்த பாலம் வெள்ளவேடு. அந்த இடத்துல ஒரு மோரை கரைத்து விற்று கொண்டிருக்கின்றார் ஒரு மூதாட்டி. எனக்கு தாகமாக இருக்கின்றது என்று சொல்லி இந்த ஜங்ஷன்ல நின்று கொண்டு அந்த மோரை குடிக்கின்றோம். அப்ப கேக்குறோம், அம்மா இங்க எங்கேயாவது வராகி அம்மா கோயில் இருக்கா, இங்க ஏதாவது ஒரு ஸ்தலம் இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, இந்த வெள்ளவேடுக்கு கீழே இந்த வழியா போங்க, காஞ்சிபுரம் மேல ஏறிடாதீங்க, இந்த பக்கம் போங்க, இங்க ஒரு ரயில் பாதை வரும், அது பக்கம் போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்குமான்னு சொல்றாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன? திருமால்புரம். உடனே அந்த மூதாட்டி கிட்ட மோரை வாங்கி குடித்து விட்டு என்ன குளிர் அனுப்புறாங்க அம்மா. குடித்து விட்டு அந்த காரை எடுத்துக்கொண்டு பயணம் செல்கின்றோம். பார்த்தோம், இந்த வெள்ளவேட்டிலிருந்து இறங்கி கீழே இறங்குறோம் திருமால்புரம். எங்களோடு ஒரு ரயிலும் பயணித்துக் கொண்டு வருகின்றது. ரோட்டின் அருகிலேயே இந்த தண்டவாளத்தோடு இந்த ரயிலும் வருகின்றது. ரொம்ப அழகாக காட்சியாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கும் ஒரு ரம்மியமான காட்சி. என்னுடைய காட்சி வராகியம்மா நோக்கி, பிள்ளைகளுக்கு இந்த அழகிய ரம்மியமான காட்சி. இதோடு பயணித்துக் கொண்டே உள்ளே நுழைகின்றோம். அப்பொழுதும் இந்த வராகி அம்மா எங்க கண்ணுக்கு தெரியல. நேர வழி மாறி உள்ளே செல்கின்றோம். அந்த கிராமத்துக்குள்ள நுழையும் போது வழி மாறி ஒத்தப்பாடி செல்லும் ஒரு 10 அடி பாதையாக வயல் வரப்புல செல்லும் போது பார்த்தா 108 அடியில பிரித்திங்கரா தேவி. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. காட்டுக்கு நடுவுல அந்த அம்மாவை பார்த்து விட்டு பிரித்திங்கராவை தான் முதல்ல பார்க்க வச்சாங்க.
அந்த தாய் பிரித்திங்கராவை பார்த்து விட்டு திருப்பி வராகியம்மா கோயில் இருக்கணும் போது நாங்க வந்த வழியே திருப்பி அனுப்புறாங்க. அந்த கோயில் வராகியம்மா கோயில் முன்னாடி இருக்கு, அதை தாண்டி தான் உள்ள வந்து பிரித்திங்கராவை பார்க்கணும். ஆனா முதல்ல பிரித்திங்கரா தாயை பார்க்க வைத்து விட்டு திருப்பி வெள்ளை வருகின்ற போது அப்பா, அரசாலயம்மன் என்கின்ற அந்த ஆலயம், பல்லூர் வராகியினுடைய ஆலயம் அன்றைக்கு மாறியது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயணம். என்னுடைய பயணத்தில ஒரு மாறுபட்ட பயணம். உடனே அம்மாவை கண்குளிர கண்டோம். அன்னைக்கே அவங்க கேட்ட காய் கனிகள் பட்டாடை எல்லாம் எடுத்து அம்மா முன்னாடி சீர்தட்டா வைக்கிறேன். அப்ப அங்க இருக்கின்ற குருக்கள் பூசாரி ஐயா சொல்றாரு, அம்மா நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. இது நடந்த 2015. அம்மா நாளைக்கு தமிழ் வருட பிறப்பு, அதால இந்த பட்டாடையும் இந்த காய்கனிகள் எல்லாம் நாளைக்கு அலங்காரத்தில் எடுத்துக்கொள்கின்றேன். இந்த கண்மலரை மட்டும் உங்களுக்காக நான் இன்னைக்கு அம்மாக்கு வைக்கிறேன்னு என் கண்ணு முன்னாடி அந்த அம்மாக்கு நான் கொடுத்த அந்த வெள்ளி கண்மலரை வைக்கிறாங்க. அன்றைக்குதான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கண்ணொளி மட்டுமில்லை, இந்த காணொளி மூலமாக உலகம் முழுத இந்த பல்லூர் வராகி அம்மா இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேருக்கு உலகத்துல எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்கு. அதை யாருமே என்னை பார்த்தது கிடையாது, வெறும் காணொளியில என்னை பார்த்திருக்காங்க. ஆனா பலருக்கு வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடந்திருக்கு. அப்படின்னா இந்த பல்லூர் வராகி அம்மாவை பற்றி நான் பேசிய காணொளி தான். இங்கே எனக்கு மூலஸ்தானம் யாரு? திருவேற்காட்டு கருமாரி சமயபுரத்தாய் பாளையத்தம்மா அங்காள பரமேஸ்வரி போல, பவானி அம்மா போல இங்கே எத்தனையோ வராகி இருக்காங்க. காசியில இருக்கிற பாதாள வராகி, உத்தரகோச மகையில சுயம்புவாக இருக்கின்ற வராகி, தஞ்சாவூர் மகாவராகி, பல்லூர் வராகி, 4 தெய்வங்கள். இதுதான் உலகத்திலே தோன்றிய முதல் தோன்றிய வராகி அம்மா தெய்வங்கள். மற்றதெல்லாம் பக்தர்கள் உருவாக்கிய கோயில்கள். இந்த கோயிலில் இத்தனை தெய்வங்கள்ல அந்த பல்லூர் வராகி அம்மா தான் எனக்கு பிரத்யட்ச தெய்வம். எங்க வீட்டுல மூலஸ்தானம் யாரு? இந்த பல்லூர் வராகி அம்மா. இந்த பல்லூர் வராகி அம்மா பார்த்ததிலிருந்து தான், பல்லூர் வராகி அம்மாவுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற அந்த கோயிலை பார்த்ததிலிருந்து தான் இந்த அதிசயங்கள் நடந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுற்று பிராகாரத்தில் இருக்கின்ற வராகி அம்மாவை பார்த்து நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஒருத்தங்க அதில் வந்து எழுதியிருப்பாங்க கமெண்ட்ஸில், அம்மா நீங்கள் பேசும்போது அந்த வராகி அம்மா உங்களை பார்க்குறாங்க. அந்த சிலாரூபமா விக்கிரகமே என்னை பார்க்கும். உங்களை மட்டும் இல்லை, என்னை மட்டும் இல்லை, உங்களையும் பார்க்கும். இது நடந்தது அதிசயம். யாரெல்லாம் மகாவராகி டிவியில பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருடைய வீட்லேயும் வராகி அம்மா வந்திருக்காங்க. பலர் அதையே அந்த அதிசயத்தை தனித்தனி யூடியூப் சேனலாக கொண்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கு காரணம் யாரு? காரணகர்த்தா யாரு? பெருமை யாரு? பல்லூர் வராகி அந்த அம்மாவை நோக்கிதான் இந்த ஒரு ஆன்மீக பயணம். எத்தனையோ ஆன்மீக பயணம் இருக்கும். ஆனா இந்த ஆன்மீக பயணம் நீங்கள் வரவில்லை என்றாலும் கூட, எப்படி ஆத்ம பயணியாக சோல் டிராவலராக நான் சென்று கொண்டிருக்கிறேன், அதே போல இந்த அன்பார்ந்த உள்ளத்தோடு உள்ளார்ந்த அன்போடு நீங்க யாரெல்லாம் இந்த காணொலியை காண்கின்றீர்களோ, நீங்களே பல்லூர் வராகி அம்மாவை கண்டு ரசித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு தன்மை உங்களுக்கு உடனே வந்துவிடும். இதுதான் வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக, மகாவராகி டிவியின் மூலமாக பல்லூர் வராகி அம்மா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அதிசயத்தக்க நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல அற்புதங்கள் பலருடைய வாழ்க்கையில, பல அற்புதங்கள் பலருடைய எண்ணங்களிலே, பல அற்புதங்கள் பலருடைய பூஜையிலே. இதெல்லாம் எப்படி நடந்தது? அனைத்தும் பல்லூர் வராகி அம்மா கேசாரும். அவ்வளோ சிறப்பு பொருந்திய பல்லூர் வராகி அம்மாவை நோக்கித்தான் ஒரு பயணம். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன கிடைக்கணும் உங்களுக்கு? என்ன தேவை உங்களுக்கு? என்ன கஷ்டம் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் சரி, பல்லூர் வராகி அம்மா மாற்றி கொடுக்கிறார்கள். இதுதான் இந்த மகாவராகி டிவிக்கு கிடைத்த ஒரு புகழ், பெருமை. இன்றைக்கும் அந்த அம்மா எத்தனையோ தடவை இந்த சேனலை முடக்குவாங்க, எத்தனையோ முறை இந்த சேனல்ல நான் பேசவே முடியாது. இந்த ஆன்மீக பயணத்தில் நான் கூட செல்லவில்லை. இங்கே ஒரு ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்புல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு புரட்டாசி மாசம் தேய்பிறை பஞ்சமி. இந்த நேரத்துல பலமுறை என் கணவர் அழைத்தும் கூட நான் செல்லவில்லை. அவர் மட்டும் தனியாக சென்று வராகி அம்மாவை பார்த்து விட்டு உங்களுக்காக ஒரு ஆன்மீக பயணத்தை நமக்காக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதை கொண்டு வந்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நான் பெரும்பாலும் சொல்லுவேன், பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி மட்டும்தான் போனோன்னு கிடையாது. சனிக்கிழமை போனாலும் ரொம்ப நல்லது, எந்த கிழமையில போனாலும் நல்லதுன்னு. இன்னைக்கு இந்த ஆன்மீக பயண காணொளி என்றைக்கு நடந்தது என்று சொன்னால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை. இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில, அதுவும்
தேய்பிறை பஞ்சமியில இந்த அழகிய இந்த ஆன்மீக உலாவிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் என்னுடைய கணவர் என்கிட்ட இந்த ஆடியோவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது சொன்னாரு, எத்தனையோ முறை கோயில்ல நீங்க சொல்லியிருக்க, இந்த மாதிரி சனிக்கிழமை கும்பிட்டா பல கஷ்டங்கள் விலகும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, அதுமா எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த காணொலி நடத்தி கொண்டு வந்திருக்கேன். அதை மனத்தில் நிறுத்திக் கொண்டே இதற்கான வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெருமாளே அருளாயோ. இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதும் சரி, வராகி அம்மாவை கும்பிடுபவர்கள் இந்த புரட்டாசி பெருமாளை வழிபடுங்க என்று சொல்லி காணொலி தான். அதுக்கப்புறம் ஒரு காணொலி நான் கொடுக்கல. இன்னைக்கு புரட்டாசி மாதம் முடியும் தருவாயில திருப்பி புரட்டாசி சனிக்கிழமையில இந்த ஆன்மீக பயணத்தை நடத்தி எனக்கு இந்த காணொலி எனக்கு கிடைக்கின்றது. வாருங்கள். இவர் திரு ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவு இயக்குனர் ரவிச்சந்திரன் சென்ற ஆன்மீக பயணம் கிடையாது. அவர் எடுத்த ஆன்மீக பயணம் இல்லை. வராகி அம்மா வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராகி அம்மா நம்மை கூட்டி செல்கின்ற ஆன்மீக பயணம். நானும் இங்க சென்னையில தான் இருக்கேன். நீங்களும் உலகில் பல மூலையில எங்கேயோ ஒரு எல்லையில தான் இருக்கீங்க. ஆனாலும் இந்த ஒளிப்பதிவு இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் மூலமாக இந்த ஆன்மீக பயணம் நம்ம பல்லூரை இட்டு செல்கின்றது. வாங்க, கருவறையை பாருங்க, அம்மாவோட எல்லையை மிதிங்க, அந்த மண்வாசத்தை உணருங்க, அந்த அந்த காத்து சுகத்தை உணருங்க. இங்க இருக்கின்ற தெய்வீக ஒளியை பாருங்க. இந்த தேய்பிறை பஞ்சமியில இங்க இருக்கின்ற பக்தர்கள் கூடுகின்ற கூட்டத்தினுடைய அந்த பரவசத்தை பாருங்க. எந்த எல்லையில நம்ம இருந்தாலும் இந்த ஆன்மீக உலாவின் மூலமாக அந்த பல்லூர் வராகி அம்மா மண்ணை மிதித்து விட்டோம் என்பதை உணருங்க. அம்மாவை நம்ம இந்த கண்ணால் அதை பார்க்க போறோம் உணருங்க. வாசலில் இருக்கின்ற அந்த தீப ஒளியெல்லாம் அம்மாவை உங்களிடம் இட்டு செல்கின்ற கொண்டிருக்கிறது என்பதை உணருங்க. வாருங்கள், பல்லூரை நோக்கி ஒரு ஆன்மீக பயணம், கருவறையில நுழைகின்ற பயணம். உட்கார்ந்து இடத்திற்கு இருந்து கொண்டே உலகத்தினுடைய எந்த எல்லையிலே இருந்து கொண்டே பல்லூர் வராகி அம்மா நம்மிடம் வருவார்கள் என்ற சொல்லி காட்டுகின்ற ஒரு அதிசய பயணத்தை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். 30 முக்கோடி தேவர்கள் கிட்ட வேண்டியது கூட கிடைக்காம ஒரே நொடியில ஒரு 3 நிமிஷத்துல நம்ம வேண்டியதை நினைக்கின்ற, அதை நிறைவேற்றுகின்ற தன்மை யாருக்கு இருக்குன்றா கலியுக ரட்சகி வராகி அம்மா கிட்ட இருக்கு. ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மைப்படுத்தின் மூலமாக, ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டியின் மூலமாக, இந்த மகா வராகி டிவி என்ற சேனலின் மூலமாக வராகி அம்மா மக்களுக்கு பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, அதிசயங்களை நடத்தியிருக்காங்க. என்னே ஒரு அதிசயம், கடவுளை காணுகின்ற அதிசயம், கடவுளுக்கு சாப்பாடு கொடுக்கிற அதிசயம், நாம் கொடுக்கின்ற அந்த உணவை, நீர், பானகத்தை நம் கையாலே அந்த அம்மா வாங்கி உண்கின்ற ஒரு அதிசயம். இதெல்லாம் எங்க நடக்கும்? திரைப்படத்துல மட்டுமா நடக்கும்? இல்ல, பல்லூர் வராகி அம்மா வேண்டி நாடி வருகின்றவர் எல்லாருக்கும் நடக்கும். இந்த மகாவராகி டிவி காணொலி யார் பார்த்தாலும் சரி, அவங்களுடைய இல்லத்துல வராகி அம்மா வருவது பிரத்யட்சம். உண்மை உண்மை உண்மை, இந்த உண்மையை மறுக்க முடியாத உண்மை. யாரெல்லாம் இந்த மகாவராகி டிவியில் காணொலியில் இருக்கின்ற வராகி அம்மாவுடைய அந்த தூய்மையை உணர்கிறார்களோ, இந்த வார்த்தையினுடைய உன்னதத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய இல்லத்திலும் வராகி அம்மா வந்திருக்காங்க. இன்னைக்கு பெரிய பெரிய டிவி திரைப்பட நட்சத்திரங்கள், சின்ன திரை நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி எங்க வீட்டுல வந்திருக்காங்க, வராகி அம்மா விளக்குல வந்திருக்காங்க இப்படின்னா சொல்றாங்களே, எல்லாம் எதால நடந்தன அதிசயம்? ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக, மகாவராகி டிவியின் மூலமாக நடந்த அதிசயம். வராகி அம்மா நினைச்ச நேரத்தை நினைச்ச மாத்தத்தை இருப்பாங்க. அவங்களுக்கு ஏழையா, பணக்காரங்களா, நல்லவங்களா, கெட்டவங்களா எதுவுமே கிடையாது. அம்மா கிட்ட வந்தா கெட்டவங்களும் நல்லவங்களா ஆயிடுவாங்க, குடிகாரனும் குடியை நிறுத்திடுவாங்க, வீட்டுல சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்க மாத்திடுவாங்க, என்ன வேணா செய்வாங்க. வராகி அம்மா எல்லாம் நல்லது செய்வாங்க. தெய்வம் நல்லது மட்டும்தான் செய்யும். ஆனா பொறுமை இருக்கணும். கருமா, நம்ம கருமாவை மாத்துகின்ற தன்மை கருமாரி நவகிரக நாயகி உண்டு. அதை கடக்கின்ற வலிமை யாருக்கு உண்டு? யாருடைய சக்தியால் உண்டு என்று சொன்னால் இந்த வராகி அம்மானால் உண்டு. வாருங்கள், பல்லூர் வராகியை நோக்கி ஒரு ஆன்மீக பயணம். வராகி அம்மா தரிசிப்போம், வராகி அம்மா இருக்கும். இந்த பல்லூர் வராகி அம்மாவின் மூலமாக வராகி பக்தர்கள் பலருக்கும் பல அதிசயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு எல்லையிலையும் நம்ம போயிருக்கோம். அத்தனை சிறப்பு காரணம் இந்த பல்லூர் வராகி. நான் முதலாக விதித்த தலம், முதலாக வராகி அம்மாவை கண்ணால கண்ட ஸ்தலம் என்ன என்று சொன்னால் பல்லூர் தான். எனக்கு எல்லா விதத்திலும் சரி, எனக்கு தொலைபேசியிலும் கூட சரி, அந்த வராகி அம்மா காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கேயோ யாரோ விளக்குல ஒளி எடுத்து அனுப்புவாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதே அந்த புகைப்படத்தை நான் பார்க்கும்போது அந்த வராகி அம்மா கண் முன்னாடி காட்சி கொடுப்பாங்க. அப்படியே திருப்பி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்ப அவங்க வீட்டு இல்லத்து வராகி அம்மா பிரத்யட்சமானது இங்கிருந்தே நான் திருப்பி அவங்களுக்கு அந்த படத்துல காட்டுவேன்.
இத்தனை அதிசயம் யாராலங்க முடியும்? யாரால முடியும்? தெய்வத்தால மட்டும்தான் முடியும். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரங்க பெறலாம். கஷ்டங்களை கர்மாவை கடந்துதான் வர்றோம். தெய்வத்தை யாரால பார்க்க முடியும்? தெய்வத்தை யாரால உணர முடியும்? உணர முடியுமே. தெய்வத்தை நம்மளால உணர முடியுமே. தெய்வத்தால நம்ம பேச முடியுமே. தெய்வம் நம்ம கொடுத்ததெல்லாம் சாப்பிடுறதே. இதெல்லாம் எந்த அதிசயம் யாரால முடியும்? பல்லூர் வராகி அம்மாவால முடியும். மகாவராகி டிவி சேனலை காண்பதன் மூலமாக முடியும். ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாகும். அந்த தூய்மை புற தூய்மை நீரால் உணரப்படும், அக தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த உண்மை, என்னோட வார்த்தையினுடைய உண்மையினுடைய மகத்துவம் தான் இன்றைக்கு மகாவராகி டிவியில அம்மா பல அற்புதங்கள் நிகழ்த்தி யாரெல்லாம் இந்த காணொலியை காண்கின்றார்களோ, மகாவராகி டிவியில இருக்கின்ற அந்த காணொலி யாரெல்லாம் காண்கின்றாங்க, வீட்டுல எல்லாம் அதிசயங்க வராகி அம்மா நினைத்திருக்காங்க. வராகி அப்படின்னு ஒண்ணு கூப்பிட்டா போதும் அம்மா வந்துருவாங்க. வராகி அம்மா ஏன் கனவுல வராங்க, வராகி அம்மா எப்படி நம்மளை தொடர்றாங்க, வராகி அம்மா வந்தா என்னென்ன அதிசயம் நடக்கும், இது போல பல காணொலிகள் பார்த்திருக்கோம். தெய்வம் நம்மளை கூப்பிடுமா, அதற்கான தத்துவங்களும் இந்த மகாவராகி டிவியில இருக்கு. மத்த சேனல் இல்லாத ஒரு அதிசயங்கள் எல்லாம் இந்த சேனல்ல இருக்கு. தெய்வத்தை பிரத்யட்சமா பார்க்கணுமா, இந்த மகாவராகி டிவியில இருக்க அத்தனை வீடியோ பார்த்துட்டே இருங்க. என்னுடைய முகமே வராகியமா காட்சி கொடுத்ததெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தெய்வம் அழைத்த அழைப்புகள் இருக்கு. புண்ணிய நல்லர் மாதிரியான எபிசோடு பாருங்க. தெய்வம் கூப்பிடுற விஷயம் இருக்கு. வராகி அம்மாவுடைய அதிசயங்கள் அற்புதங்கன்ற எபிசோட்ல பாருங்க. வராகி அம்மா விளக்குல எப்படி வந்து காட்சி கொடுக்குறாங்க, எப்படி வந்து வெள்ளி காப்போட மஞ்சள் குழம்போட காட்சி எடுக்க தன்மையை நான் இருக்கு. இத்தனை அதிசயத்துக்கு உண்டான எல்லை என்ன? பல்லூர் வராகி. வாருங்கள், வராகி அம்மா நோக்கி பயணம். பல்லூர் வராகியை நோக்கி பயணம். ஒரு ஆன்மீக பயணம். ஆன்மீக தேடல் கிடையாது. இங்க ஆன்மீகத்துடைய தீட்சண்யம், ஆன்மீகத்துடைய பேரொளி. இந்த பல்லூராகி ஆன்மீக பயணத்தின் மூலமாக தெய்வ சக்தியினுடைய அதீத அற்புதத்தை பார்க்க போறீங்க. பாருங்க, இதை நடத்தி காட்டிய, இதை இந்த காணொளிக்கு காரணகர்த்தாவா இருக்கின்ற இந்த ஒளிப்பதி இயக்குனருக்கு திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா உட்கார்ந்த இடத்தில் கொண்டே இந்த பல்லூர் வராகி எல்லைக்குள் நாம் செல்லாமையே அந்த பல்லூர் வராகியினுடைய அந்த தன்மையை நம் உலகிற்கு பறைசாற்ற வேண்டும். இந்த நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இந்த பக்தியினுடைய அந்த உன்னதத்தை நாம் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இந்த காணொலியை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒளிப்பதி இயக்குனர் திரு ரவிச்சந்திரனுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். நம்மளுடைய பக்தியினுடைய பயணத்தின் மூலமாக அவர்களுக்கும் அந்த பேரொளி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டுமே அல்லாது யாமொன்று அறியும் பராபரமே என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று சொல்லி கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நெஞ்சத்தோட வராகியை வழிபடுங்க. பல்லு வராகியம்மா பிரத்யட்ச தெய்வமா வந்து உங்க முன்னாடி நிற்பாங்க. ஸ்ரீ வராகி ஆத்ம ஞான தூய்மை பீடத்தின் மூலமாக இந்த லட்சுமி அம்மா கொடுக்கிற வார்த்தை உண்மைன்றதை பறைசாற்றுகிற விதமாக மகாவராகி டிவியில் அதிசயம் நிகழ்த்து கொண்டிருக்கின்ற வராகி அம்மா கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருடைய வீட்டிலும் சரி, ஒவ்வொருடைய இல்லத்திலும் சரி, இந்த காணொலியை பார்க்கின்ற நேரத்திலே மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் என்பதை ஒரு மாற்று கருத்தே கிடையாது. வாருங்கள், பல்லூர் வராகி அம்மாவை நோக்கி ஒரு பயணம். கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்து நீங்கள் பதிவிடுவீர்கள். திருப்பி வந்து இந்த கமெண்ட்ஸ்ல பதிவிடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உங்கள் இல்லத்திலும் இந்த பல்லூர் வராகி அம்மா அதிசயத்தை நிகழ்த்துகிறார் என்று. அதற்கு முன்பாக இந்த காணொலியை பார்க்கின்ற நேரத்திலே ஓம் சக்தி ஜெய் வராகி என்று பதிவிடுங்கள். கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது என்பதை உணர்ந்து திரும்பியும் தேடி வந்து இதே பதிவிலே நீங்கள் பதிவு செய்ய போகிறீர்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே என்று நினைக்கின்ற இங்கே இருக்கின்ற அத்துணை தெய்வங்களும் சமயபுர தாயா இருக்கட்டும், கண்ணாத்தா கருமாரியா இருக்கட்டும், அகலாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கட்டும், பால திருப்புர சுந்தரி இருக்கும், அம்பிகை அநாத ரக்ஷகி, அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தி அன்னை, எல்லா தெய்வமும் இணைந்த சப்த கன்னிகள் சப்த மாதர்கள் இணைந்த என்னுடைய இல்லத்திலிருந்து அந்த பூஜை அறையிலிருந்து உங்களுக்கான வாக்கை நான் தருகின்றேன். வராகியம்மா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் பெருமாற்றத்தை தருவார்கள். அதுவும் இந்த பல்லூர் வராகி நோக்கிய ஒரு ஆன்மீக பயணத்தினுடைய பேரொளி கண்டிப்பாக உங்க இல்லத்தில் நிகழும் என்பதை ஆணித்தரமாக அறுதியிட்டு கூறுகிறேன். நம்பினார் கெடுவதில்லை இல்ல, 4 முறை தீர்ப்பு தானே. அந்த 4 முறை தீர்ப்பு என்ன? நம்பினவர்கள் கெட்டதில்லை. இந்த பல்லூர் ஆன்மீக பயணத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவர்களும் பக்தியோடு நீங்களே இந்த பயணத்தை செல்லுகிறீர்கள் என்ற எண்ணத்தோடு நல்லார்ந்த உள்ளார்ந்த உள்ளத்தோடு இந்த காணொலியை காணுங்கள்.
கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முறை நினைக்கும். பல்லூர் வராகி அம்மா உங்களுடைய வீட்டிலே ஒவ்வொரு அதிசயத்தையும் இந்த காணொலி மூலமாக நிகழ்த்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் என் தாயின் முன்னாடை என்னுடைய பூஜை அறையிலே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். வாருங்கள், பல்லூர் வராகி அம்மாவை நோக்கி ஒரு ஆன்மீக பயணம். நம்மளுடைய கர்மாவினுடைய பயணத்தில் இருக்கின்ற பல நெருடர்களின் இடையூறுகளை மாற்றி அம்மா ஒரு நேர்மையான ஒரு தெய்வீகமான பயணத்தை ஒரு வாழ்க்கையை இட்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் வள வருவோம் வராகி அம்மாவுடன். இதற்கு முன்பாக நீங்கள் இந்த சேனலை நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓம் சக்தி ஜெய்வராகி என்று பதிவிடுங்க.